சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கால் பண்ணி வார்ன் பண்ணியும் எல்லாத்தையும் சொதப்பிட்டு வந்து முடிக்கிறது பாரு. சாட்சி போதுமா? அந்த பாம்பு பச்சை குத்தி இருக்கிறவன இன்ஸ்பெக்டரே பார்த்திருக்காரு. அவனை புடிச்சிட்டு வந்து விசாரிச்சா அப்ப தெரியும் அவங்களா திருடினாங்களா இல்ல யாராவது திருட சொன்னாங்களான்னு. திருவிழாவில் அவனை பார்த்தப்போ எனக்கு சந்தேகம் வந்துச்சு. ஆனால் பிரசிடென்ட் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாரு, அதனால தான் விட்டுட்டேன். பிரசிடென்ட் தம்பி, உங்களுக்கு அவனை தெரியுமா? ஐயோ, எனக்கு தெரியாத பூசாரி. எனக்கு அவங்கள பார்த்தப்போ சந்தேகமாக தான் இருந்துச்சு. அதான் கூப்பிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏதோ பலூன் வியாபாரம் பண்றேன்னு சொன்னா, அதனாலதான் விட்டுட்டேன். அவன் முகத்தை படமா வரைய சொல்லியிருக்கேன். சீக்கிரமா அவன் மாட்டுவான். அதே உங்க பிரசிடென்டே சந்தேகப்பட்டேன்னு சொல்லிவிட்டாரே. போலீஸ் அண்ணனும் உறுதிப்படுத்திருச்சு. இப்ப எங்க மேல தப்பு இல்ல நிரூபணம் ஆயிருச்சா? எங்க மேல வீண் பழி சுமத்துன உங்க பிரசிடென்ட் இப்ப எங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்கணும். பூசாரி ஐயா, மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. பாருங்க, ஊருக்கு ஒரு கெடுதல்னா யாரா இருந்தாலும் சந்தேகப்படுறது வழக்கம். அதுக்காக பஞ்சாயத்து பண்ணவங்கள மன்னிப்பு கேட்க சொல்லுவீங்களா? நீங்க சந்தேகம்லாம் படல, தீர்ப்புல கொடுத்திய. எப்படி எப்படி எங்க அப்பாவுக்கு கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத மேல ஏத்தணும், என்னைய கோயிலுக்கு நேந்தி விட்டு நான் சாகர வரைக்கும் கோயில கூட்டி பெருக்கணும். ஊரு முன்னாடி என்னெல்லாம் பேசுனீங்க, அப்ப எங்க மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம். ஊரு எங்களை என்ன நினைச்சிருக்கோம், நாங்க எம்புட்டு அவமானப்பட்டிருப்போம். அந்த அவமானம் போகணும்னா பிரசிடென்ட் ஊரு முன்னாடி என் அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டுதே ஆகணும். இல்லனா எந்த பிரச்சனையும் இல்ல. எங்களை ஊர் முன்னாடி அவமானப்படுத்தி தகாத வார்த்தையை பேசி புட்டியேன்னு இன்ஸ்பெக்டர் கிட்ட புகார் கொடுப்போம். உங்களை கோர்ட்டுக்கு இழுப்போம். என்னமா ஆனந்தி, பஞ்சாயத்து இருக்கும்போது போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு பேசுற? பஞ்சாயத்துல நியாயம் கிடைக்கலனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தானே அவனு பூசாரியா? இப்ப அவர் மன்னிப்பு கேட்பாரா மாட்டாரா? ஆனந்தி, நீ ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று எழுதி கொடு. என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை நான் எடுக்கிறேன். பிரசிடென்ட் தம்பி, ஒரு முறை பிராது பஞ்சாயத்து மீறி போலீஸ் ஸ்டேஷன் போயிடுச்சுன்னா ஊரு கட்டுப்பாடு போயிடும். அதுக்காவது மன்னிப்பு கேட்டுறீங்களா? பிரசிடென்ட் தம்பி, மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனையை முடிச்சு விட்டுருங்க. மன்னிச்சிடுங்க மாமா. உன்னை மாதிரி அயோக்கியன் எல்லாம் மன்னிச்சா கூட எனக்கு தாண்டா பாவம் வந்து சேரும். பஞ்சாயத்து கலையெல்லாம் எல்லாரும் போக, நகையெல்லாம் எடுங்க ஐயா.
நில்லு. இதெல்லாம் ஓ வேலைதான்னு எனக்கு நல்லா தெரியும். திருடன் தப்பிச்சதுனால நீயும் தப்பிச்ச. இன்னொரு தடவை என் அப்பாவையும் என் குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தணும்னு நினைச்ச சும்மா இருக்க மாட்டேன். உன்னை அழிச்சிருவேன். மிஸ்டர் பிரசிடென்ட், நான் தான் சொன்னேன்ல, என்னையும் அன்பையும் மீறி ஆனந்தியையும் அவ குடும்பத்தையும் உன்னால ஒன்னும் பண்ண முடியாது. ஆனந்தி சொன்னதால உன்னை சும்மா விடுற, இல்ல நடக்கிறதே வேற. இனிமேலாவது ஒழுங்கா இருந்துக்க. தம்பி, இந்த ஆள்கிட்ட எல்லாம் பேசி பிரயோஜனம் இல்லை தம்பி. வாங்க எல்லாரும் போவோம். வா பேச்சு. அண்ணே, என்னண்ணே இது? அவங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு போறாங்க, நீங்களும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. உன்னை யாருன்னா பொசுக்குன்னு மன்னிப்பு கேட்க சொன்னது? அவங்கள ஒரு வழி பண்ணிருக்க வேண்டாமா? நிறுத்தல. நகையே கிடைச்சிருச்சு. இதுக்கப்புறம் அவங்கள நான் நோண்டுனா போலீஸை வச்சு அவங்க என்ன நோண்டுவாங்க. அப்புறம் நான் ஜெயிலுக்கு போகணும். இதே சேகர், அந்த 4 பேரையும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த ஊரு பக்கமே வரக்கூடாது, வேற எங்கேயாவது போய் தங்க சொல்லு. சரிண்ணா. இந்த தவணை அழகப்பனுக்கும் ஆனந்திக்கு ஏதோ நேரம் நல்லா இருந்திருக்கு, தப்பிச்சிட்டாங்க. வேற எதிரையாவது சிக்காமையா போயிருவாங்க. அப்ப பாத்துக்கிறேன். வேலு, இப்ப எதுக்குல தனியா போற? அதான் பிரச்சனை தீர்ந்துருச்சுல, வந்தது வந்துட்ட, வேன்லயே போலாம்டா. இல்லடா சைமன், அப்பா பஞ்சாயத்தில் என்ன சொன்னாருன்னு கேட்டல. இந்த நிலைமையிலையும் என் உதவி வேணான்னு நினைக்கிறாருன்னா அவரை நான் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்தியிருப்பேன். என்னால் என்றைக்குமே அவர் நிம்மதியாக இருந்ததில்லை. நான் இப்போவே ஊருக்கு கிளம்புறேன். போய் நகையை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க போகிறேன். என்னை ஏற்றுக்கிட்டா சந்தோஷம், இல்லைனாலும் பரவாயில்ல. எனக்கு என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும். என்னை தடுக்காத சைமன். டேய், பணம் வேணும் தானே ட்ரிப்புக்கே வந்த. இப்படியே கிளம்பி போனா உன் ஒய்ஃப் சும்மா விடுவாளா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் கிளம்பிடுவாங்க. இப்போ நீ போனா என்னடா பண்றது? நான் டிரைவர் அண்ணனுக்கு கால் பண்ணி வர சொல்லிட்டேன். அவர் காரைக்குடி பஸ் ஸ்டாப்புக்கு இந்நேரம் வந்திருப்பார். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார். வாணிக்கிட்ட நான் பேசிக்கிறேன் சைமன்.